நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ஹாப்பி ஃபேமிலி, சந்தோஷமான குடும்பம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வேர்ட்ஸ், வார்த்தைகள். இரண்டாவது ஹியூமிலிட்டி, பணிவு. மூன்றாவது விஸ்டம், ஞானம். நான்காவது ஃபேமிலி, குடும்பம். ஐந்தாவது ஹெல்த், ஆரோக்கியம். ஆறாவது ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. ஏழாவது லவ், அன்பு. ஹாப்பி ஃபேமிலி, சந்தோஷமான குடும்பம். இவை சந்தோஷமான குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள். முதலாவது வேர்ட்ஸ், வார்த்தைகள். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதுவே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும்? உக்கிரத்தை மாற்றுகிற வார்த்தை இருக்கணுமா? கோபத்தை எழுப்புகிற வார்த்தை இருக்கணுமா? எப்படி இருக்கணும் வார்த்தை? அதுவே குடும்பத்தில் இப்போ ஒருவரோடு பேசும்பொழுது பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? ஒரு கோபமாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற பதில் அந்த கோபத்தை என்ன செய்யணும்? தணிக்கிறதாய் இருக்க வேண்டும். கோபத்தை எழுப்புகிற மாதிரி வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அதுவே நம்ம பேசுகிற வார்த்தையினால என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். சந்தோஷம் கெடுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஏற்ற நேரத்தில், அந்த நேரத்தில் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு? நீதிமொழிகள் 22:11. சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ உதடுகள் எப்படி இருக்கும்? இருதயம் சுத்தமான இருதயம் இருக்கும் பொழுது, சுத்த இருதயத்தை விரும்புவனுடைய உதடுகள் எப்படி இருக்குமா? இனிமையாகவே. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இருதயம் சுத்தமாக இருக்கணும், உதடுகள் எப்படி இருக்கணும்? இனிமையாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வைங்க, ராஜா கூட உங்களுக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புவார்கள். நீதிமொழிகள் 25:11-15. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். உங்கள் வீட்டில் ஒரு வேளை வெள்ளித்தட்டு இருக்காமல் இருக்கலாம், பொண்ணு பொற்பழம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஏற்ற நேரத்தில் என்ன சொல்லணுமோ அந்த ஏற்ற வார்த்தையை பேசினால் அது எதுக்கு சமானமா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். இன்றைக்கி விலை தெரியுமா? வெள்ளித்தட்டும் பொற்பழம் வச்சா எவ்வளோ விலை? எவ்வளோ விலை இருக்கும்? ஒரு வெள்ளித்தட்டில் ஒரு பொற்பழம் வச்சா என்ன விலை அதுக்கு? 1000 இருக்குமா, லட்சத்தில் இருக்குமா? லட்சத்துலையா? இப்போ உங்கள் பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே பேச வேண்டிய. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் இருக்கும். ஆகவே நீங்கள் பேசுகிற விதத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட அவர் என்ன செய்யலாம்? சம்மதிக்க பண்ணலாம். அது பேசுகிற விதம். இனிய நாவு எலும்பையும் என்ன செய்யுமா? கடினமாக இருக்கிறவங்கள கூட என்ன செய்யலாம்? இனிமையாக பேசி உங்கள் மனசை மாற்ற முடியும்.
சரியா? சில இப்போ ஒவ்வொன்று கத்தின்னு மாற்றலான்னு பார்க்காதீங்க. கத்த கத்த இன்னும் கடினம் இறுதி என்ன ஆகும்? இருந்ததோட இன்னும் கடினமாக தான் ஆகும். சரியா? இனிமையாக பேசி சம்மதிக்க வைக்கணும். அப்போ தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். கத்தின்னு சண்டை போட்டுன்னு தான் சந்தோஷம் இருக்குமா? நீதிமொழிகள் 11:13. புறங்கூறி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளனோ காரியத்தை அடக்கு. இந்த புறங்கூற அந்த கிருபை இருக்கிறவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது தப்பி சொன்னீங்கன்னு வைங்க, ஊரே பரப்பின்னு வந்துடுவாங்க. ஊரே ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொல்கிறாங்களோ இல்லை, இதை சொல்லின்னு வருவாங்க. இப்போ ஆண்டவரை பற்றி அதுக்கு மனசு வராது. எதுக்கு மனசு வரும்? பேரை கெடுக்கிறதுக்கு. ஊரெல்லாம் போய் பேரை கெடுக்கிறதுக்கு புறங்கூறுகிறவன் என்ன பண்ணுவான்? ரகசியங்களை ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை, அவனுக்கு யார் பேரை கெடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அதுக்காக வச்சு ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இந்த கஷ்டத்தில் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு உதவி செய்யும். நீதிமொழிகள் 26:20-28. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டையும் அடங்கும். யார் சண்டை இது பண்ணின்னு இருக்கிறா? விறகு இல்லாமல் நெருப்பு அணையிற மாதிரி அங்கே யார் சண்டை அணையணும்? அங்கே யார் இருக்கக்கூடாது? கோல் சொல்லுன்னு வச்சுருந்தீங்கன்னா அங்கே சண்டை பெருகின்னு இருக்கும். கோல் சொல்கிறவங்கள பார்த்துருக்குறீங்களா? இங்கே இருக்கிறது அங்கே சொல்லின்னு, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லின்னு. கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல் வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு. வாது பிரியன்னா என்ன? சண்டை போடணும் ரொம்ப ஆசை, வாதிக்கணுன்னா ரொம்ப பிரியன், அதில் தான் அவருக்கு ஆசை. அவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டைகளை மூட்டுகிறதற்கு எதுவான. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். அது அவருக்கு விளையாட்டு. இங்கே இருக்கிறது அங்கே சொல்லுவாங்க, அதுதான் அவருக்கு விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவை உள்ளத்திற்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். இது என்ன? உள்ள நெஞ்சம் எப்படி இருக்குது? தீய நெஞ்சம். பேசுகிற வார்த்தை ரொம்ப அப்படியே அன்பு இருக்கும், தேனை போல் இருக்கிறோம். உள்ள ஃபுல்லாக விஷம். பார்த்துருக்குறீங்களா? விஷமாக இருந்துன்னு வெளியில் அப்படியே இனிமையாக பேசுகிற ஆளுங்களை உலகத்தில் பார்த்துருக்குறீங்களா? ஜாக்கிரதையாக இருக்கும். பேச்சை பார்த்து மயங்கிடாதீங்க. இருதயம் ஃபுல்லாக விஷம், தீய நெஞ்சம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதவினால் சூது பேசுகிறோம். உள்ள என்ன? அது கபடி அப்படியே மறைச்சிட்டு பேசுகிறதெல்லாம். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. இருதயத்தில் அவ்வளோ கசப்பு, அவ்வளோ வெறுப்பு உள்ளே வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப. அந்த மாதிரி ஜனங்களை ஏமாத்துறவங்கள பார்த்துருக்குறீங்களா? பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படு குழி வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டவன் மேலே அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் லேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். அதுவே இதெல்லாம் பண்ணால் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். யாக்கோபு 3:5-8. அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டு கொளுத்தி விடுகிறது. நாவு பார்க்க சின்னதாக தான் இருக்கும் நாவு, ஆனால் இந்த சின்ன நாவு என்ன செய்யுமா? பெரிய தீயை பட்டுடும். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செய்து கரைப்படுத்தி
ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமாய் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்களாகிய இவைகளின் சுவாபம் மனுஷனால் அடக்கப்பட்டதும் உண்டு. சர்க்கஸ் போய் பார்த்துருக்குறீங்களா? இன்னும் காட்டு மிருகத்தை கூட என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எதை அடக்க முடியாதான்? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. சும்மா இரு, பேசாத. அது பேசின்னு தான் இருக்கும். அது ஒன்றும் சும்மா இருக்காது. சரியா? ஒரு மனுஷனாலும் கூடாது. அது என்னவாம்? அடங்காத சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது. எங்கேயும் விஷத்துக்கு எங்கேயும் போவானா? விஷம் எங்கே இருக்குதா? இங்கேயே இருக்குது. சாவுக்கு ஏதுவான விஷம் எங்கே இருக்குது? இங்கேயே இருக்குது. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே குடும்பத்தை சந்தோஷமாக இருக்கணும்னா பேசுகிற வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன? இங்கேருந்து வர வார்த்தைகள். குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்குதா? வார்த்தையினாலும் குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்குதா இல்லையா? எல்லாம் சமாதானமாக இருக்கிற நேரத்தில் சில வார்த்தையை பேசும்போது எங்கள் சமாதானம் கெடுக்குதா? சண்டை உருவாகுதா? அதான் எச்சரிக்கை வாசனம். ஜாக்கிரதையாக இருங்க. வாயின் வார்த்தையினால என்ன சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது. இரண்டாவது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா ஹியூமிலிட்டி, பணிவு. நீதிமொழிகள் 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறோம் ஞானம் உண்டு. சண்டை எதனால் வருமா? அகந்தை. ஒரு பெருமை இருந்ததுன்னு வைங்க, பெருமைக்காக பெருமையோடு இருக்கும்போது குடும்பத்தில் என்ன வரும்? சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? மரியாதை பிரச்சனை பார்த்துருக்கிறீங்களா? நீயா நானான்னு சண்டை பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் எதுலேருந்து வருது? அகந்தை. நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டு. பெருமை வந்தால் வீழ்ச்சி தான் வரும். நீதிமொழிகள் 22:10, 24, 20. பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்போது வாது நீங்கும். விரோதமும் அவமானமும், சும்மா எல்லாரையும் பரியாசம் பண்ணின தேவையில்லாத, யாரையும் மதிக்காமல், இதெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் என்ன பண்ணுமா? வாது விரோதம் உண்டாகும். பார்த்துருக்குறீங்களா? ஏதாவது ஒன்று பேசிக்கின்னு தேவையில்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல், யாரையும் கனம் பண்ணாமல் ஒரு பரியாசம் பேச்சு, அதனால் என்ன உண்டாகுது? வாதும் விரோதம். அவனை துரத்தி விட்டுரு. ஏதாவது குடும்பத்தில் பேச அவங்கள என்ன பண்ணுமா? வாங்க 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 உட்காருங்க, ஒரு 3 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க. விருந்து மருந்து 3 நாளுங்க, வாங்க ஒரு 3 நாள் இருங்க, விருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா போகும்போது என்ன இருக்கும் அவங்க வீட்டில்? வாதும் விரோதமும். பரியாசக்காரன் என்ன செய்? துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. நடந்தால் என்ன நடக்கும்? அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாக்கு கண்ணியை வரவைப்ப. இதெல்லாம் தொத்து வியாதிங்க, தொத்து வியாதி. இந்த மாதிரி குணங்களோட போய் சேர்ந்தால் அந்த குணம் யாருக்கு வரும்? இனத்தோடு சேரும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ எந்த மாதிரி ஆளோட போய் சரியோ அந்த குணம் தான் உனக்கும் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பார்த்துருக்குறீங்களா? 100க்கு 100 வாங்குறவங்களாம் அவங்க ஒரு மாதிரி ஒன்றா அவங்க கூட சுற்றி, முட்டை வாங்குறவங்களாம் ஒன்றா இருப்பாங்க. அந்த ஐக்கியம் பார்த்துருக்கேன். எல்லாரையும் பின்னால் உட்காந்து கிண்டல் பண்ணின்னு ஊரை சுற்றிக்கின்னு எல்லாம் சேர்ந்து ஒன்றா முட்டை வாங்கி வச்சுருப்பாங்க. என்னப்பா உனக்கு என்னப்பா முட்டை? எனக்கா முட்டைப்பா, என்ன 3 பேரும் முட்டைப்பா. ஏன்னா அதுங்க இப்போ நான் அதில் ஒரு ஐக்கியம் அதுங்களுக்கு. 100க்கு 100 வாங்குகிறோம் அவங்கக்குள்ளே அவங்க ஐக்கியம். அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம் வரியா, குரூப் ஸ்டடி பண்ணலாம் வரியா. அதுங்க அதில் ஒன்றா சேர்ந்து
நீ யாரோட போய் சேர்றியோ அந்த குணம்தான் உனக்கும் மாறும். பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்த இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒரு தங்களிலும் மேலானவளாய் எல்லாரும் என்ன செய்யணும்? தங்களை விட உயர்ந்தவன் எண்ணுங்க. எபேசியர் 4:2-3 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக. இந்த நாட்களில் மிகுந்த குடும்ப சந்தோஷமாக இருக்கணுமாங்க. என்ன இருக்கணுமாங்க? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவர் என்ன செய்யணும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை என்ன செய்யணும்? காத்துக்கொள். யாக்கோபு 3:13-16 உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடைகளால் காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கிற ஞானமாக இராமல் லௌகிக சம்மதமான ஜென்ம சுவாபமும் பேய்த்தனத்துக்கும் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல கலகமும் சகல. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா வைராக்கியமும் விரோதமும் இருக்கலாமா? வைராக்கியமும் விரோதமாக இருந்ததுன்னா அங்கே என்ன இருக்குமா? கலகமும் சகல துர்செய்கைகளும். யாக்கோபு 4:1-3 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்கவே என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. எல்லாம் சண்டை, இது வேணும், எனக்கு வேணும், உனக்கு வேணும், அப்படியே. இதனால தான் என்ன வருது? சண்டை வருது. அது வாஞ்சிக்கும் போது ஒரு நல்ல நோக்கத்தோடு கேட்குறது ஒரு தகாத நோக்கமாக இருந்தால் கேட்குறது என்ன செய்யாது? கிடைக்காது. ஐயா என் கை ரொம்ப வலிக்குது, ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு காசு வாங்கிக்கிறேன், நாளைக்கு போய் ஒருத்தனை கொலை பண்ணும் அப்படின்னு வந்தான்னு வைங்க. ஒருத்தன் அவனுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? அவன் கேட்குறது வந்து சுகம் வேணும்னு கேட்குறான். ஆனால் எதுக்கு அவனுக்கு சுகம் வேணுமா? என்ன பண்ணுமா? இவனுக்கு போய் ஜெபம் பண்ண முடியுமா? கேட்குறது வந்து தகாத காரியம். கேட்டாலும் என்ன செய்யாது? கிடைக்காது. மூன்றாவது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். நீதிமொழிகள் 19:11-10 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு. இந்த ஞானம் இருக்கும்பொழுது அவன் என்ன செய்வான்? கோபத்தை அடக்குவான். ஏன்னா மூளை சொல்லுது, கோவப்படாதப்பா, நீ எதாவது பண்ணனா பின்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உனக்கு கோபம் வருது, ஆனாலும் என்ன செய்? கோபத்தை அடக்கிக்கோ. ஏன்? என்ன இருக்குது? ஞானம் இருக்குது, விவேகம். அப்படி தானே போட்டிருக்கு. மனிதனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். கோபம் வந்தால் கூட அடக்கிக்கோ. ஏன்? நான் கோவப்பட்டேன்னா நாளைக்கு பிரச்சனை வரும்.
குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு தப்பானா பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுடு, இதனால் என் குடும்பத்தில் பிரச்சனை வரணும், மன்னிச்சு அந்த ஞானம். கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதாக வரும். அவன் ஏதாவது அந்த கோபத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். இப்படி ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் விட்டுருங்கப்பா அப்படின்னு அவனை விடுவித்தாலும் திருப்பி அடுத்த நாளும் எது தான் பண்ணும், திருப்பி அடுத்த நாள் கோவம் வரும், திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பான். அங்கே ஞானம் இருக்கும்போது அந்த ஞானம் என்ன செய்யும், கோபத்தை அடக்கம் செய்யாத. நீதிமொழிகள் 20, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். ஞானம் உள்ள வேலைக்கு வேணாம்ப்பா, சண்டை வேணாம்ப்பா, கொஞ்சம் சமாதானமாக இருந்துருப்போ. ஆனால் மூட என்ன பண்ணுவான், அதில் தான் போய் தலையிடுவா, போய் சண்டை போடலாம், ஏன் சும்மா இருக்கிறவா, நான் கூட வரேன் வா, யாருக்கோ சண்டை, இவர் வா நான் வரேன், நானும் அவனை கூட சேர்ந்துன்னு எல்லாத்துலேயும் என்ன செய்வார். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? சம்மந்தம் இல்லாததில் கூட இவர் என்ன போய் செய்வார். நம்ம ஊரில் இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஆளுங்க? நீதிமொழிகள் 12:16, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி. விவேகி பரவாயில்ல, கண்டுக்காமல் விட்டுருப்பா, இது ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம், இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, அது விவேகி. மூட என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் என்ன வந்துடும், சீக்கிரத்திலே வெளிப்படும். நீதிமொழிகள் 17:14, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஆரம்பிச்சு விட்டா அப்புறம் பார்க்காத, நீ கதவை திறந்து விட்டேன்னு வை, குழாயை திறந்து விட்டா எல்லாம் வெளியே வரும், உள்ளே இருக்கிறதெல்லாம். அதனால என்ன செய்ய, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வேணாப்பா விட்டுருப்பா, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, நீ தான் அது எடுக்காத, அது பேச்சு எடுக்காத, அந்த பேச்சை எடுக்காத, நீ குழா திறந்து விட்டேன்னு வை, எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியாச்சுன்னு வரும். அதுக்கப்புறம் குடும்பத்து சமாதானம், எல்லாரையும் சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நடக்குதா இல்லையா? இதான் வசனம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விட்டுரு, அது விடு, நம்ம எல்லாம் சமாதானமாகிட்டு போவோம். இது ஏன் பெருசுப்படுத்துறேன்னு கொஞ்சம் ஞானம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேணாம்ப்பா விட்டுருப்பா. நீதிமொழிகள் 14:16, 17, 21, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு வருகிறான், மதியினோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய். ஞானம் உள்ளவனாப்பா வேணாம்ப்பா, இது அப்படி ஒதுங்கிடும், தீமைக்கு பயந்து தீமைக்கு. இதில் போனால் தெரிய தீமை தான் வரும், நம்ம விலைக்கு போயிடலாம், ஏன்னா மூளை இருக்குது. ஞானம் தீமை, இது இல்லை தீமை தான் வரும்னு சொல்லிட்டு என்ன செய்கிற, ஒதுங்கி போயிடுற. மதியனை என்ன பண்ணுவான், மூர்க்கம் கொண்டு துணிகரமாக இவ்வளோ பிபி இவ்வளோ ஹைட்டில் வந்துடுவார், ஹை பிபி ஏறி மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருப்பான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். மிக ஜாக்கிரதையாக இருக்கும். ஞானமாக, அதான் குடும்பத்து சந்தோஷமாக இருக்கணும், என்ன செய்யுங்க, ஞானமாக இருங்க. நீதிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுங்க. யார் மகா புத்திமானாக இருக்கணும்னா என்ன செய்யணும், நீடிய இருந்துட்டு போ. ஒன்று கோவம் வந்துச்சுன்னு வை, முற்கோபி புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 15:18, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த கூட்டத்தில் இருக்கணும், சண்டை எழுப்புகிற ஆளாக இருக்கணுமா, அமர்த்துகிறவராக இருக்கணுமா? நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்கணும்.
நீதிமொழிகள் 18:6-7. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை மூடன். சரியா? மூடனுடைய உதடுகள் என்னத்தை தேடுமா? விவாதத்தில். அப்போ சண்டைக்கு போகலாம், பேசலாம். விவாதத்துக்குள்ளே என்ன செய்யும்? போய் நுழைந்து என்ன கிடைக்கும் அவனுக்கு? அதன் வாய் அடிகளை. ரொம்ப விலைக்கு வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ளே போய் அதில் தேவையில்லாமல் 2 வார்த்தை சொல்லி அது உள்ள நுழைஞ்சு என்ன கிடைக்குமா? ஏன்ப்பா அவன் ஏதோ அவனுக்கு 2 பேர் சண்டை, உனக்கு என்ன வந்துச்சு, நீ அமைதியாக போக வேண்டியது தானே. உள்ளே அங்கே இதை போய் நுழைஞ்சி நல்லா அடி வாங்கின்னு ஐயா வந்துன்னு இருப்பார். கட்டு போட்டு என்னங்க கட்டு இல்லைங்க, போய் அவங்களுக்காக போனங்க பேசலான்னு. சும்மா ஒரே அடின்னு அமிச்சிட்டாங்க. தேவையா? மூடனுடைய வாய் அவனுக்கு கேள், அவன் உதடுகள் அவன் ஆத்மாக்கு. ஞானம் உள்ளவங்க வார்த்தையில் எப்படி இருப்பாங்க? ரொம்ப தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பேசி போய் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? ஞானம். நீதிமொழிகள் 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரமம். எனக்கு பிரமம் தான் ஏதாவது ஒன்று வளரி நல்லா முதுகில் அடின்னு அமிச்சா, ஐயோ அம்மா தைலம் தேய்ச்சி விடுமா, என்னப்பாச்சு, நாங்கள் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க. யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயிரும். கேட்குறது கேளு, என்ன புத்தி சொன்ன கேளு. ஆனால் பேசுகிறதுக்கு உடனே எடுத்தோடனே பேசாத. கோவப்படுறதுக்கு இன்னும் இருக்கணும், அவசரப்படாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாது. நீ கோபப்பட்டு ஏதாவது நீதியாதையே செஞ்சு ஏன் மாட்டிக்கிற? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்காது. நான்காவது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொருடைய உத்தரவாதம் என்ன? கொலோசியர் 3:18-21. நல்லா கவனிச்சிங்களா? அந்த வசனத்தில் இது யார் யார் என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. குடும்பத்தில் யார் யார் என்ன செய்யணும்? குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா யார் யார் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. யாருக்கோ சொல்கிறேன்னு நினச்சின்னு இருக்காதீங்க. அவங்களுக்கு தாங்க இந்த வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி என்ன செய்யுங்க? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொல்லுங்க, நான் சொல்ல வசனம் ஆண்டவர் சொல்கிறார். குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் வம்பு கூறுங்கள் போட்டிருக்கா? வம்பு கூறுங்கள், சண்டை போடுங்க, எரிஞ்சு விழுங்க அப்படின்னு போட்டிருக்கா? என்ன பண்ணும்? அன்பு கூறுங்கள். கூறுங்கள்னா என்ன அர்த்தம்? கூறுங்கள்னா பொதுவாகவும் சொல்லலாம். கூறுன்னு பொதுவாக வார்த்தை, கூறுறதுன்னா வார்த்தை தானே பொதுவாக. அன்பு கூறுங்கள்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையிலும் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். சில பேர் பேசுகிற வார்த்தையை விட்டுருக்காங்க, அவங்க பார்க்குற விதமே அடாடாடாடாடா. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் அது முக்கியம் இல்லைங்க. சந்தோஷம் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணின்னு போங்க. சரியா? அதான் ஆன பிறகு ஜெப குறிப்பு கொடுத்துன்னு இருப்பீங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு அவர்கள் மேல். கசந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் அப்படியே கசப்பு. இருதயத்தில் என்ன இருக்குது? கசப்பு. வெறும் வாயில் இல்லை, இருதயத்தில் என்ன இருக்குது? கசந்து கொள்ள. அந்த காலத்தில் இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்குது. 2000 வருஷம் முன்னாடியே என்ன பிரச்சனை இருந்திருக்குது?
புருஷனுக்கு மனைவி மேலே என்ன இருக்குதான்? கசப்பு. வைக்காதீங்க. அது இருந்தால் குடும்பத்தில் எப்படி இருக்க முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. பிள்ளைகளே இது செய்கிறாங்களா இன்றைக்கி? இதை செய்கிறாங்களா? குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா பிள்ளைக்கு என்ன பண்ணும்? உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் இது கர்த்தருக்கு பிரியமானது. நடக்குதா இன்னைக்கு? அந்த மாதிரி வளர்ப்பில் வளர்க்குறோமா? பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து என்ன மாதிரி வளர்க்குறோம்? பெற்றோர் கீழ்ப்படுகிற குணத்தில். ஏன்னா அதுதான் கர்த்தருக்கு என்ன ஆகுது? கீழ்ப்படியாத பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா என்ன, எப்படி வளர்க்கணும் அவங்கள? சின்ன வயசுலேருந்து கீழ்ப்படி. அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? அதுதான் கர்த்தருக்கு மாத்திரம் இல்லை, பெற்றோருக்கும் அதுதான் பிரியமாக இருக்கும். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியணும்னு ஆசை இருக்குது? அது கீழ்ப்படிஞ்சால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? அதே தான் கர்த்தருக்கும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் என்ன செய்யுங்க? இது கர்த்தருக்கு. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். உங்கள் எரிச்சலெல்லாம் பிள்ளை மேலே என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. அவங்க திடனற்று போயிடுவாங்க. பிள்ளைங்க திடனுள்ளவர்களாக இருக்கணும்னா அவங்கள என்ன செய்யக்கூடாது? வேலையில் இருக்க கோபத்தெல்லாம் இங்கே யார் மேலே காட்டக்கூடாது? பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாதுங்க. அப்புறம் அவங்க ஒரு மாதிரி திடனற்று போயிடுவாங்க. அவங்க மேலே எப்பவுமே நீங்கள் எரிஞ்சு விழுந்தீங்க வைங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ரொம்ப கஷ்டம். அவங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். எபேசியர் 6:1-4 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி. இது நியாயம். கீழ்ப்படியலைன்னா அப்போ என்னது? அது கீழ்ப்படுகிறது நியாயம்னா கீழ்ப்படியாமல் இருந்தால் என்னது? அது அநியாயங்க. நாங்கள் அநியாயம். பிள்ளைகளே எதுக்காக கீழ்ப்படியணுமா? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையார். ஏன் பிள்ளைங்க கீழ்ப்படணும்? ஏன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்? யாருக்கு அதனால் நன்மை? பிள்ளைங்களுக்கு தான். உனக்கு நன்மை உண்டாக இருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்மை உண்டாகணும்னு வாஞ்ச, அவங்க வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னு ஆசையா? அப்போ என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். சும்மா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் மீதி பிள்ளைங்க அப்பா அம்மா மரியாதை இல்லாமல் பேசுறதெல்லாம் கற்றுன்னு இங்கே என்ன செய்யக்கூடாது? ஆண்டோடைய பிள்ளைங்க அந்த மாதிரி. நீங்கள் உலகத்தில் போனால் அப்பா அம்மா மதிக்காத பிள்ளைங்க நிறைய பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க பேசுகிறத கேளுங்க. கல்லூரியில் போய் அவங்க அப்பா அம்மா பற்றி அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் கற்றுன்னு இங்கே அதெல்லாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? கனம் பண்ணும். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சிலும் போதலிலும் அவர்களை 1 பேதுரு 3:1-7. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படும். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால், அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்படாத கணவர் இருந்தார்னு வைங்க, ஆண்டவர் அவிசுவாசியான கணவன் இருக்கிறார்னு வைங்க. அப்போது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து, உங்கள் நடத்தை பார்த்து, நீங்கள் நடக்கிற விதத்தை இந்த ரட்சிக்கப்படாத அவிசுவாசியான கணவன் உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இன்றினா இப்படி செய்யன்னு சொல்லாதீங்க. நீங்கள் போதனை பண்ண அவசியமே இல்லை. போய் பிரசங்கம் பண்ணின்னு இருக்காதீங்க. எனக்கு இங்கே தான் பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்குது, வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, அங்கே போய் பண்ணின்னு இருக்காதீங்க. அவர் கோபம் ஜாஸ்தி ஆகும். சரியா? வேறு எங்கேயும் என்னை பிரசங்கம் பண்ண விட மாட்டேன்றாங்க. வீட்டில் இவர் தான் ஆப்பிட்டாரு, இங்கே ஒரு ரட்சிக்கப்படாத ஆத்மா இங்கே இருக்குது, பிரசங்கம் பண்ணுறேன்னு போய் நீங்கள் பண்ண அவருக்கு இன்னும் கோபம்தான் வரும். போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார். அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்களே என்ன செய்வாங்க?
மனம் திரும்புவாங்க. ஆதாயப்படுத்தி நீங்கள் அவ்வளோ நல்லா கவனிக்கிறதுனால. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்வது ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். எதுதான் அலங்காரமா? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதன் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. இந்த அலங்காரம் இருக்குதா? சாந்தமும் அமைதுள்ள ஆவி இருக்குதா? வீட்டில் வந்து கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்களா? இங்கே பார்த்து சொல்ல முடியாது. இங்கெல்லாம் அப்படியே சாந்தமும் அமைது. இங்கே பார்த்து யாரையும் சொல்ல முடியாதுங்க. வீட்டில் திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து விசாரித்தா ஆமாங்க சாந்தமும் அமைதுள்ள ஆவி இருக்குதுங்க. அதுதான் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்குது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த மனைவி இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? வெளியேற. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன். யாருன்னா சொல்கிறீங்களாங்க? இது வரைக்கும் யாருன்னா ஒரு வாட்டியாவது சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவன் சாராள் பைபிளில் சொல்லியிருக்கிறாங்களாம். ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு வெறும் சொன்னது மாத்திரம் இல்லை, ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கிறதுனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடைபடாதபடிக்கு. மனைவினால் ஜபம் தடைப்படுமா படாதா? மனைவிக்கு என்ன வல்லமை இருக்குது? அவங்க ஜபத்துக்கு பதில் வராதபடி தடுக்கிறதுக்கு வல்லமை. உஷாராக இருந்துக்கோங்க, உஷாராக இருந்துக்கோங்க. நான் சொல்ல, பைபிளில் போட்டிருக்கு. மனைவிக்கு என்ன வல்லமை இருக்குது அவங்களுக்கு? உங்கள் ஜபத்துக்கு என்ன வராது? பதில் வராதுங்க. அந்தபடியே புருஷலே, மனைவியான பலவீன பாண்டமாக இருக்குது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்ன செய்யணும்? நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்கிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இப்போ வந்து புருஷ மனைவியை கணம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? ஒரு பெரிய ஊழியக்காரர் உலகம் முழுதும் எங்கே போனாலும் பயங்கர லட்சக்கணக்கான ஜனம் அவரை எல்லாம் ஜனாதிபதி பிரதம மந்திரி எல்லாம் அவரை பார்ப்பாங்க. இவர் வீட்டுக்கு வந்து அவரை பார்ப்பாங்க. அவ்வளோ அவரை வல்லமையாக எல்லாம் பெரிய பெரிய அதிகாரத்தில் இல்லவங்களாம் என்ன செய்ய அவரை தேடி அவ்வளோ வல்லமையாக அவர் வீட்டில் போனவங்க சொல்கிறாங்க. அவர் வீட்டில் போய் பார்க்கும்போது அவர்கள் யாருக்கிட்டனா பேசின்னு இருக்கிறாருன்னு வைங்களேன், ஏதோ பெரிய ஆளில் வந்திருப்பாங்க அவரோட பேச. அவங்க மனைவி உள்ளே வந்தால் எழுந்து நிற்பாராம். எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பேசின்னு இருந்தாலும் கனம் பண்ணுறதுக்கு உள்ளே வரும்போதெல்லாம் எழுந்து நின்று மனைவிக்கு அவ்வளோ கனம். இதுவே தான் அவர் ஜபத்துக்கு என்ன வரல தடை இல்லை. உலகத்தில் எங்கே போனாலும் ஆண்டவர் அவரை வல்லமையாக உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு தடை வச்சுருந்தாங்கன்னு வைங்க. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் பதில் வரல, எங்கெங்க எதுனாங்க காரணம், எங்கெங்க தடை? நான் எங்கன்னா ஒரு பாத யாத்திரை போயிட்டு வரணுமா? இல்லை 40 நாள் உபாசம் பண்ணுமா? என்ன பண்ணும்? எங்கே தடை? எங்கேயும் போகாதப்பா, எங்கேயும் போயின்னு இருக்காத, ஒன்றும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒழுங்காக வீட்டில் பாரு, நல்லா பாரு. நீ வந்து வீட்டில் கனம் பண்ணுறவங்களே நல்லா கனம் பண்ணு. அவங்கள எதாவது பண்ணி விட்டேன்னு வை, அவங்கள ஏதாவது நீ பண்ணி விட்டேன்னா அவங்க ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உன் ஜப பூரையே என்ன செய்யாது,
தாண்டா நீ ஊரே சுற்றின்னு இருப்ப, என்னப்பா உபவாசம் எடுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், முழுகிற ஜெபம் தூங்காமல் பண்ணின்னு ஒன்றும் பதிலே வரமாட்டேன்னுன்னா எங்கே இருக்குது? அதுக்கு சும்மாவே சந்தேகப்பட்டுன்னு இருக்கா, நீ தாங்க காரணம்னு சண்டை போட்டுன்னு இருக்க. நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன அதை முதல்ல பாருங்கள். சில பேர் இதை சாக்கா வச்சுக்கின்னு பழியெல்லாம் யார் மேலே போட பார்ப்பாங்க. முதல்ல உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஏதாவது தடை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். தடை எதுவும் இல்லைன்னா தான் யாருன்னு போகணும். சில பேர் அதை விட்டுருவாங்க, எடுத்தோன்னு யார் ஆப்பிடுவான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரிங்களுக்கு அந்த வசனத்தை யூஸ் பண்ணாதீங்க அதுக்காக. அது நீதிமொழிகள் 17:1, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கு நான் வீட்டில் விருந்தாக வச்சுருந்தேன், ஒரே சண்டை இருந்ததுன்னு வை. நீ அதோட போய் ஏதாவது ஒரு ரொட்டு துண்டை சாப்பிட்டு மூலையில் உக்காந்து உனக்கே அந்த நிலமை சாப்பிட்டது ஜீர்ணிக்காது. ஒரே சண்டை போட்டுன்னு தான் நீ சாப்பிட்ட விருந்து என்ன செய்யாது? சண்டை போடக்கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலாம் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். நீதிமொழிகள் 21:9-19. சண்டைக்காரியோடே பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையிலே தங்க உட்காந்துக்கும், மூலையில் போய் உட்காந்துக்கும். எதுக்கு அந்த பெரிய நீ வச்சுக்கோமா, பெரிய வீட்டில் நீ இருமா, நீ எனக்கு ஒன்றும் வேணாம், அந்த மூலையில் போய் உட்காந்து இருக்கிற. ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். இந்த பெரிய வீட்டில் உன்னோட என்ன இல்லை, நம்ம மேலே மூலையில் இருக்கிற நீ இருந்துக்கோ, எல்லாத்தையும் நீத்து. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்க வீட்டில் மூலையிலே தங்கியிருப்பது. இது அடுத்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. சண்டைக்காரியும் கோப 2 வந்துடுச்சு. இப்போ வெறும் சண்டைக்காரியில் இந்த அம்மா டபுள். இது டபுள். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் நீ வீட்டு மேலே வேணாம்ப்பா, வீட்டு மேலே இருக்காத, நீ எங்கே போயிடு, வனாந்திரத்தில் வீட்டை விட்டு ஓடிடு, ஊரே வேணாம், எங்கன்னா தூரமாக போயிடு போய். சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீயுடன் கூடியிருப்பதை பார்க்க வனாந்திரத்தில் சென்னையை வானாப்பா, நான் எங்கன்னா கிராமத்தில் போய் உட்காந்து இருக்கிறேன், தண்ணி இல்லாத காட்டில் போய் உட்காந்து இருக்கிறேன். வனாந்திரத்தில் குடியிருப்பது. அந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கு, இன்றைக்கி நினைக்காதீங்களா, அந்த காலத்தில் இருந்திருக்குது. நீதிமொழிகள் 25-24. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்க வீட்டின் மேல் ஒரு மூலையிலே தங்குவதே நலம். அதுவே சந்தோஷமாக இருக்கணும். என்ன சண்டை போட்டுன்னு இருக்கக்கூடாது, சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்கவுங்க மனைவி கீழ்ப்படி, கணவன் அன்பு கூறு, பிள்ளைகளை கீழ்ப்படி, யார் யார் என்ன செய்யணுமோ அவங்கவுங்க செய்ய வேண்டியதை செய்தால் குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். 5வது ஹெல்த், ஆரோக்கியம். நீதிமொழிகள் 12:18-25. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் ஞானம் உள்ளவர்களே நாவோ அவசியம். அப்படின்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையில் சுகத்தை உண்டு பண்ணலாம், இல்லைன்னா குத்தலாம். பட்டயத்தில் குத்துறது போலையும் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? 2 வார்த்தை சொன்னால் கூட என்ன செய்யும், அப்படியே உங்கள் காயப்படுத்துகிற மாதிரி. இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஞானமோடு பேசினா அது உடம்புக்கு என்ன வரும்? சுகம் உண்டாகும். மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை. நீங்கள் பேசுகிற வார்த்தை கவலையில் இருப்பாங்க, கவலையாக அது பிரச்சனை, அந்த கவலையில் இருக்கும்போது உங்கள் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துச்சுன்னு வைங்க, அது என்ன செய்யும்? மகிழ்ச்சியை. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வார்த்தை பேசணுன்னு வாஞ்சிக்கிறீங்க? நீதிமொழிகள் 14:30. சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புக்கும். நல்ல இருதயம் இருக்கணும், நல்ல இருதயம். சந்தோஷமாக இருந்தால் அது உடலுக்கு என்ன வரும்? ஜீவன். நீங்கள் மற்ற மேலே பொறாமை, அப்படியே வன்கண் பொறாமை இருந்துச்சுன்னு வைங்க, வயிறு எரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? வயிற்றில் அப்படியே இன்னொருத்தவங்களை பார்த்து வயிறு எரிஞ்சதுன்னு வைங்க, பொறாமையோ என்ன பண்ணும்?
எலும்பை உரிக்கும். ஏன்னா இன்னும் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கிறான், இன்னும் இவ்வளோ பெரிய வீடை கட்டான், வண்டி வாங்கி எரிஞ்சுதுன்னு வைங்க. இதை சில பேர் கேட்டவுடனே அப்படியா இந்த மாதிரிப்பா தலை சுற்றுதுப்பா, ஒரு டீ ஏற்றணும், ஒரு காப்பி போடுப்பா, ஐயோ வயிறு கலக்குதுப்பா ஓடணுன்னா, இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது என்ன செய்ய முடியல இவங்களால தாங்க. பார்த்துருக்குறீங்களா? பொறாமை என்ன பண்ணும் எலும்பை. நீதிமொழிகள் 15 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபோடு ஆவியை நீங்கள் பேசுகிற ஆரோக்கியமான வார்த்தை உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். ஜீவ விருட்சம் உயிர் கொடுக்குற மாதிரி இந்தா, சோர்ந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி உங்கள் வார்த்தை என்ன செய்யும்? உயிரை கொடுக்கும். ஜீவ விருட்சம். ஆனால் மாறுபாடான நாவாக இருந்தால் என்ன செய்யும்? ஆவியை நொறுக்கும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஆகிய உள்ளத்தில் மனத்தில் மகிழ்ச்சி இருந்தால் முகத்தில் என்ன இருக்கும்? மலர்ச்சி இருக்கும். துக்கம் நிறைந்திருந்தால் என்ன? ஆவி முறிந்து. கண்களின் ஒளி இருதயத்தை புரியும். நற்செய்தி எலும்புகளை முஷ்டி. ஐயோ உங்கள் வாயிலேருந்து நல்ல செய்தி கொடுத்தீங்கன்னு வைங்க, கேட்குறவங்களுக்கு என்ன ஆகும்? சில பேருக்கு நல்லதே வாயில் வரமாட்டேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னு வைங்க, நான் சாப்பாடு யார் சாப்பிடுச்சுன்னு உப்பு நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, ஒன்றுமே வராது. சாப்பிட்டு ஏப்பம் தான் விடுவாங்களே தவிர நல்லா இருந்துச்சுன்னு வாயில் நீங்கள் கேட்டுன்னு இருக்கணும். நாங்கள் நல்லா இருந்துச்சாங்க அது 10 வாட்டிக்கு பரவாயில்ல. அப்போ அதுக்கு மாத்திரம் வாய் வரமாட்டேங்குது. நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன வரமாட்டேங்குது? வாய் வரமாட்டேங்குது. நல்லா இல்லைன்னு அப்போ வாய் வருதா? நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாக்கு மதுரம், எலும்புகளுக்கு அபிஷேகமாகும். இனிய சொற்கள். எத்தனை பேருக்கு இனிய சொற்கள் பேசுகிற அந்த பழக்கம் இருக்குது? இனிமையாக தெரியும். இனிமையாக பேசுகிறதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னு வைங்க, குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க? குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க? அப்போ பேச வருதில்ல, இனிமையாக பேச வருதில்ல, தன்னலாக வருதில்ல. அப்போ எல்லாருக்கும் இனிய வார்த்தை பேச முடியும். எல்லாருக்கும் இனிய வார்த்தை பேச முடியும், பேச தெரியும். ஒரு குழந்தைகிட்ட பேச தருதில்ல. கை குழந்தைய கொடுத்தா எப்படி பேசுகிறீங்க? வெறும் குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, 100 வயசு தாத்தா பாட்டிக்கிட்ட கூட அவங்களுக்கு கூட என்ன ஆசை? அவங்கக்கிட்ட எல்லாரும் எப்படி பேசணும்? அப்படி பேசுனீங்கன்னா என்ன செய்ய? வீட்டில் எல்லோரும் வயசானவங்களும் குழந்தைகளும் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு என்ன இருக்கும்? மதுரமும் எலும்புகளுக்கு அபிஷேகம். நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல அபிஷேகம், முறிந்த ஆவிய எலும்புகளுக்கு உலரப்பணும். நல்ல சுகமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் அதனால் நல்ல சுகமோ. துக்கமாக இருந்துன்னே இருந்தீங்க, இப்போ சண்டை போட்டு ஏதாவது ஒரு துக்கம் இருந்தால் வியாதி வரும். நல்லா சுகமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு சுகமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? அப்போ எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நீதிமொழிகள் 18:20-21 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் அவனவன் திருப்தி. நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதில் பிரியப்படுவார்கள், அதன் கனியை. அங்கே உங்கள் வாழ்க்கை மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நீங்கள் பேசுகிற வார்த்தை. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரணுமா, மரணத்தை கொண்டு வரணுமா? நீதிமொழிகள் 25:25 தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஒரு நல்ல செய்தி வருதுன்னு வைங்க, ஒரு குளிர்ந்த தண்ணீரை குடிக்கிறது போல இருக்கும். 6வது, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அங்கே ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு இருக்கணுங்க. எபேசியர் 4:31-32 சகல விதமான கசப்பும்
கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒருக்காயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது தவற வாய்ப்பு உண்டு. யாரும் ஒன்றும் பூர்ணம் கிடையாது. வீட்டில் யாருமே எல்லாரும் ஏதாவது தவறு செய்ய வேணாம். அப்படி கேட்கும்போது என்ன செய்யணும்? ஒருவர் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி மன்னித்தாரோ நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவர் கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு வைங்க. ஆண்டவர் உங்களை மன்னிச்சார்ல, நீங்கள் பண்ண தப்பை மன்னிச்சாரா? இப்போ நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவர் மத்தேயு 18:19-22. அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தால் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லி. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில், ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று. அதற்கு அவர், 7 தரம் மாத்திரம் 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 2 வாட்டி மன்னிச்சிட்டேன், 7 வாட்டி பத்தாதுப்பா, 70 தடவை என்ன செய்? மன்னி. மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆண்டவர் உங்கள் தப்புங்க மன்னிக்கணுமா மன்னிக்கூடாதா? ஆண்டவர் உங்கள் தப்பை மன்னிக்கலைன்னா நீங்கள் கண்ணை மூடினா எங்கே போவீங்க? உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிக்கலைன்னா அந்த உலகத்தில் கண்ணை மூடினா எங்கே போவீங்க? அது தேவையா? அதனால் யார் மேலே என்ன செய்யாதீங்க. நம்ம பரலோகம் போய் சேரணும், அதுதான் முக்கியம். அவன் மேலே கோவம் வச்சுன்னு நம்ம ஏன் வந்து பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. மன்னித்து விடுங்கள். எபிரேயர் 12:14-15. யாவரோடும் சமாதானமாய் இருக்க பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்ப கலகம் உண்டாக இருக்கிறதுனால அநேகர் தீட்டப்படாது இருக்கும். ஆகவே தேவனுடைய கிருபை என்ன செய்ய இழந்து போகக்கூடாதுங்க. எந்த கசப்பான வேர் உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? முளைக்க கூடாது. 2 கொரிந்தியர் 2:5-11. துக்கம் உண்டாக எனக்கு மாத்திரமல்ல, ஒருவராது உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கணும். நான் உங்கள் எல்லாரும் மேலும் அதிக பாரம் நான் இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டுகொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிதலாக இருக்கிறீர்களோ என்று உங்களுக்கு சோதித்தறியும்படி இதை எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்கணும் அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அப்படியே கசப்பை வச்சுருந்தீங்கன்னு வைங்க, பிசாசனம் அதுக்கு தான் காத்துன்னு இருக்கிறான். 7வது, சந்தோஷமான குடும்பம் என்ன இருக்கணும்?
லவ் அன்பு. நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை இழப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நீதிமொழிகள் 17:9. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறவன், கேட்டவைகளை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுவான். உண்மையாக அன்பு இருந்தால் அதுக்கு ஊரெல்லாம் பரப்ப மாட்டீங்க. பிராண உயிரோடு உயிராக இருக்கிறவங்கள கூட என்னால் செய்ய முடியும். இதாவது கோல் வச்சு இதை சொல்லி அதை அவங்கள கூட என்ன செய்ய முடியுமா? பிரிக்க முடியும். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய், அன்பு என்ன செய்யுமா? திராண பாவங்களை மூடும். 1 கொரிந்தியர் 13:4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை தற்பொழிவை சினமடையாது, தீங்கு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். ஆகவே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அன்பு குடும்பத்தில் இருக்கணும். ஹாப்பி ஃபேமிலி, சந்தோஷமான குடும்பம். முதலாவது வேர்ட்ஸ், நம்முடைய வார்த்தைகள். வார்த்தைகள் சந்தோஷத்தை கொண்டு வருகிற, காயங்களை பிரிவினைகளை கொண்டு வர வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? பேச. 2வது ஹியூமிலிட்டி, பணிவு. வீண் பெருமையினாலே சண்டைகள் என்ன செய்யக்கூடாது? இல்லை, மனத்தாழ்மையோடு இருக்கணும். 3வது விஸ்டம், ஞானம். ஞானம் இருக்கும்பொழுது கோவத்தெல்லாம் அடக்கும். ஆனாப்பா இது செய்த பிரச்சனை வரும். அந்த ஞானமாய் நடக்கும்படி நடந்து குடும்பத்தில் சந்தோஷம். 4வது ஃபேமிலி, குடும்பம். குடும்பத்தில் யார் யார் என்ன செய்யணும்? மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படி, புருஷர்களே மனைவிடத்தில் அன்பான, பிள்ளைகளே பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கள். 5வது ஹெல்த், ஆரோக்கியம். குடும்பத்தில் சந்தோஷமாக, மன மகிழ்ச்சி, நல்ல பேசுகிற வார்த்தைகள் சுகத்தை உண்டு பண்ணுகிற, சோர்ந்து போயின கவலையினால் ஒடுங்கி இருக்கிறவர்களையும் நம்ம வார்த்தைகள் செய்கைகளாக செய்யணும். சந்தோஷத்தை உண்டாக்கும்போது அது உடம்புக்கு என்ன? சுகம், மன மகிழ்ச்சி, நல்ல அபிஷேகம். 6வது ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. ஒருவர் மேல் ஒருவர் ஏதாவது குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல என்ன செய்யுங்க? ஒருவர் மன்னிதீங்கள். 7வது அன்பு, லவ். அன்பு திரளான பாவங்கள், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சாந்தம், நீடிய பொறுமை. இந்த நாட்களிலே இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, இந்த நாளிலே கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழும் பொழுது குடும்பத்திலே கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அப்படிப்பட்டவர்களாக இருக்க இந்த நாளில் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரங்க. உம்முடைய தொழுது கொண்டு உம்முடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுத்து உம்முடைய பாரங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கும். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு சந்தோஷமான குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் காணப்படும்படி ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை இந்த நாட்களில் தியானிக்கும்படி தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரும் ஜீவிக்க இந்த நாட்களில் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குற வார்த்தைகளாக, எந்த சண்டைகளோ பிரிவினைகளோ உண்டாக்குற வார்த்தைகளை பேசாதபடி அந்நாட்களில் மிக ஜாக்கிரதையாக காணப்படும்படி நிற்கிற திர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்நாட்களிலே எங்கள்
ஆண்டவரே, மிகுந்த ஞானத்தோடு கோபத்தை அடக்கும்படி ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இதோடைய பின்விளைவென்ன, இதை செய்தால் என்ன நடக்கும் என்று ஞானத்தோடு யோசித்து அதைகளை தடுக்கும்படி நாட்களிலே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே நாங்கள் செய்யும் காரியங்கள் நல்ல சுகத்தை உண்டாக்குறதாக, நல்ல ஔஷகத்தை கொண்டு வருகிற காரியங்களாக நாட்களிலே கிருபை தருவீராக. குடும்பங்களே ஆண்டவரை, ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கொடுத்த கட்டளைகளை பின்பற்ற கிருபைத்தார். மனைவிகளை புருஷருக்கு கீழ்ப்படிங்கள், புருஷர்களை மனைவிடத்தில் அன்பு கூறும், பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொன்ன எல்லா ஆலோசனைகளை பின்பற்றும்படி இந்த நாட்களில் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படி சகலத்தையும் தாங்குகிறான். அந்நாட்களிலே நீடிய பொறுமை, சாந்தம், அன்பினுடைய எல்லா குணங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் நாட்களில் ஒருவரை தாங்கி பலப்படுத்தும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்திலே நாட்களில் தேவனுடைய கரம் இருப்பதாக, ஒருமைப்பாட்டின் ஆவியை கற்று எல்லாருடைய இருதயங்களை ஒன்றாய் இணைப்பீராக. எல்லா விதமான பிரிவினைகளை முற்றிலுமாய் அகற்றும். அன்பின் கட்டுகளாலே ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை ஐக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த நாட்களிலே நீர் கிருபை தருவீராக. தேவருடைய அன்பு ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தில் இந்த நாட்களில் நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக, தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் குடும்பமாக இந்த நாட்களிலே ஆண்டவரை உமக்கு இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக நீர் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கூறுகிறோம். சமாதான பிரபு ஆகிய நீர் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் முதலாவது இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள்னு சொன்னவர். இந்த நாளிலே சமாதானத்தை கூறுகிறோம், சந்தோஷத்தை கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதி, பெரியோர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நாட்களில் விசேஷத்தை ஞானத்தையும் கிருபையும் தந்து ஆண்டவரே, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற கிரியைகள் எல்லாம் குடும்பத்தின் சந்தோஷத்தை, ஐக்கியத்தை காக்கிற காரியங்களாக இருக்கும்படி நீர் செய்கிறார். ஒருவரையும் பலப்படுத்தும். அந்நாளில் வந்த ஒருவரையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தி, இப்படி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, நல்ல சுகபலம் தாரும். எல்லா தீமைக்கு, பொல்லாப்புக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அந்நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதம், தடைகளெல்லாம் உடைத்து பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான உமைக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே.
வார்த்தையாலே சுத்தப்படுத்தும் தேவசாயல் நானும் அடைய உம் வார்த்தையாலே சுத்தப்படுத்தும் உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உந்தனின் பாதையில் அனுதினம் செல்ல உம் ஆவியாலே பலப்படுத்தும் தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. நீதியும் மீட்பும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட நீதியும் மீட்பும் பங்குமானீர் உம் நீதியாவும் நிறைவேற்றிட ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே ஜீவியம் உமக்காய் ஒப்படைத்தேனே ஏற்று உம் வழியில் நடத்திடுமே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலியாய் தந்தேனே. உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே உலக சிநேகம் ஒன்றும் வேண்டேன் உம் அன்பு எம்மை நெருக்கிடுதே அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அழிந்திடும் ஆத்தும தரிசனம் கண்டு அன்பரின் சாட்சியாய் விளங்கிடுவே தேவா உம்மை போல் மாற்றுமே என்னையே பலி